இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, உணவினால் உண்டாகும் தோஷங்கள் என்ன என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். உணவினால் தோஷம் உண்டாகுமா அப்படின்னு சொன்னா சர்வ நிச்சயமாக உண்டாகும். நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருப்போம் தெரியுமா. ஒரு சில பேர் வெளியில போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஃபுட் அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவா. ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில போய் சாப்பிட்டு வரான்னு சொன்னா அங்கே சாப்பிட்டு வந்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒத்துக்காம போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அதாவது எல்லோருக்கும் அது போல் ஆவதில்லை. எல்லாரும் நல்லா இருப்பா, ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் பார்த்தோம்னா அந்த ஃபுட் அலர்ஜி அப்படிங்கிறது வந்துடுறதுன்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த உணவினால் உண்டான தோஷம்தான். உணவினால் தோஷம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னா அந்த தோஷத்தினை எதிர்கொள்ளக்கூடிய உடல் வலிமையானது இவரிடத்திலே இல்லை என்பதுதான் அதற்கான பொருள். அதுக்கு தான் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா, பரான்னம் சாப்பிடாதே, அடிக்கடி வெளியில போய் சாப்பிடாதே, சொந்தமா நீயே சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றா தெரியுமா. வெளியில போய் சாப்பிடாம சுயம் பாக்கமாக நமக்கு நாமே சமைத்து நம்ம வீட்டில் தான் சாப்பிடணுங்கிறத வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி சார், உணவினால் இது போன்ற தோஷங்கள் உண்டாகும்னு சாஸ்திரம் சொல்றதானா? ஆமாம், சாஸ்திரம் தான் இதனை வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு 5 வகையான தோஷங்களை பற்றி சாஸ்திரம் விரிவாகவே பேசுகிறது. உணவினால் என்ன விதமான தோஷங்கள் உண்டாகும் சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக அர்த்த தோஷம், அடுத்ததாக பார்த்தோம்னா நிமித்த தோஷம், ஸ்தான தோஷம், குணதோஷம் மற்றும் சம்ஸ்கார தோஷம் என்று ஒரு 5 தோஷங்களை பற்றி சாஸ்திரம் விரிவாகவே பேசுகிறது. அர்த்த தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது தர்மார்த்த காம மோக்ஷம் சொல்றோம் இல்லையா. அர்த்த அப்படின்னு சொன்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளானது நேர்மையான வழியிலே சம்பாதித்திருக்க வேண்டும். ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றோன்னு சொன்னா அவர்களுடைய சம்பாத்தியமானது நேர்மையான வழியிலே அவர்கள் சம்பாதித்திருக்க வேண்டும். அதர்மமான வழியிலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் வீட்டிலே போய் நாம் உணவருந்தும் பொழுது அந்த தோஷத்திலே அந்த அதர்ம வழியிலே அவர்கள் பொருளை சம்பாதித்திருக்கிறார்கள் அல்லவா, அது அந்த அன்னத்திலே அந்த தோஷமாக சேர்ந்துவிடும். அந்த மாதிரி வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது அவர்களுடைய குணம் நம்மிடத்திலும் வந்து சேர்ந்துவிடும். அதே போல் அதர்மமான வழியிலே பொருளை தேடுவதற்கு நம்மை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் முதலாவது தோஷமாக சொல்லி இருக்கிறார்கள். ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அவர்கள் நேர்மையான மனிதர்களா, நேர்மையான வழியிலே சம்பாதிப்பவர்களா என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்களுடைய இல்லத்திலே சென்று சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நிமித்த தோஷம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அந்த உணவினை சமைப்பவர்களுடைய குணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பொதுவாகவே இதனை மிகவும் வலியுறுத்தியே சொல்வார்கள். உணவினை சமைப்பவர்களும் சரி, அதனை பரிமாறுபவர்களும் சரி நல்ல மனதோடு இருக்க வேண்டும். உணவினை சமைப்பவர்கள் எப்பொழுதுமே அந்த தெய்வ நாமத்தை உச்சரித்து கொண்டே சமைக்க வேண்டும். வீட்டிலே கூட ஒரு பெண்மணி சமைக்கிறார், அந்த குடும்ப தலைவி சமைக்கிறார்னு சொன்னார், ஏதோ ஒரு பகவான் நாமாவை சொல்லிண்டே ராம ராம ராமான்னு சொல்லிண்டே சமைக்கலாம், அல்லது கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிண்டே சமைக்கலாம், ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிண்டே சமைக்கலாம், அல்லது ஒரு லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லிண்டே சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் போன்ற ஒரு தெய்வீக அந்த வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே இவர்கள் சமைக்கும் பொழுது எந்த விதமான தோஷங்கள் அந்த உணவிலும் வந்து சேராது அப்படின்னு சொல்றார். வெளியிலிருந்து எந்த விதமான ஒரு எதிர்மறை சக்திகளானது அந்த உணவிற்குள் வந்து சேராமல் அது தடுத்து நம்மை காக்கும். அதற்கு மாறாக நமக்கு ஒரு நல்ல பலனையே, நேர்மறையான பலனையே தரும்னு சொல்றார். இது ஒரு தோஷமாக, அதாவது எப்படி, அதாவது வேற ஏதோ ஒரு மனநிலையோடு, ஒரு குரோதமான மனநிலையோடு, ஒரு கோபமான மனநிலையோடு, ஒரு விரக்தியான மனநிலையிலே அந்த குடும்ப தலைவியானவர் சமைத்து நமக்கு பரிமாறினால் அதே அந்த விரக்தியான குணங்கள் நம்மிடத்திலே வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி ஸ்தான தோஷம்ங்கிறார். சமைக்கிற இடமானது சுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் நித்தியம் பார்த்தோம்னா நைட்ல இந்த குடும்ப தலைவிகள்லாம் சமைச்சு முடிச்சுட்டு நல்லா அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு போவா தெரியுமா. மறுநாள் காலைல எழுந்த உடனே நல்லா சுத்தமா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த இடத்திலே சமைக்க துவங்குவார்கள். இப்படி அந்த ஸ்தான தோஷம் கூட நம்மை தாக்கும் அப்படின்னு சொல்றார். இதே போலத்தான் அடுத்து வரக்கூடிய குணதோஷம் சொல்றார். அதாவது சமைக்கப்படுகின்ற உணவுகள் கூட நமக்கு குணத்தினை தரும் தெரியுமா. ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த வெங்காயம் பூண்டுங்கிறதையே சாப்பிட மாட்டார். ஏன்னா அது
ஒரு மாதிரியான ஒரு தாமச குணத்தினை கொடுத்து விடும். அதே மாதிரி முருங்கைக்காய் முள்ளங்கிலாம் சாப்பிடாதவாலாம் நிறைய பேர் இருப்பார். அது போன்ற குண தோஷங்கள், அந்த குணங்கள், அந்த காய்கறியிலே இருக்கக்கூடிய குணங்கள் இவருடைய உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் சம்ஸ்கார தோஷம்ங்கிறார். அந்த சம்ஸ்காராதிகளை ஒழுங்காக செய்திருக்கிறார்களா, அதாவது இந்த பகல் நேரமாக இருந்தால் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் சொல்றார், இரவு நேரமாக இருந்தால் நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவளித்து விட்டு அதன் பின்பு உணவருந்த வேண்டும் சொல்றார். தெரியுமா? இது போன்ற சம்ஸ்காராதிகளை ஒழுங்காக செய்திருக்கிறார்களா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி அதுபோல செய்யாவிட்டால், அந்த விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் அந்த உணவில் தோஷம் என்பது சர்வ நிச்சயமாக வந்து சேரும். அதனை சாப்பிடுபவர்களுக்கும் அதன் மூலமாக உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி கண்டிப்பாக பாதிப்பு என்பது வந்து சேரும். நாம் சாப்பிடுகின்ற உணவுதான் நம்முடைய உடல்நிலையையும் மனநிலையையும் கட்டி காக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.